தெரியலையே. கீதா வந்தாதான் தெரியும். கீதாவோட அப்பத்தான் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கீதாவே சந்தேகப்பட்டு என்கிட்ட கேட்குறாங்க. நான் என்னத்தை சொல்கிறது? நானே டைமுக்கு வந்துட்டேன். என்ன கீதா ஏன் வராமல் இருக்கா? வந்துட்டா, என்ன ஏதுன்னு அவள்கிட்டே கேட்போம். அடியே, என்ன ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? இல்லடி, காலையில் நான் உங்கள் அப்பத்தாட்ட பேசினேன். அதை பற்றி எதுவும் சொன்னாங்களா? என்ன, எங்கள் அப்பத்தாட்ட நீ பேசுனியா? ஆமாண்டி. ஏன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? இல்லடி, அது என்னதான் சொன்னாலும் நம்பாது. இல்லையே, நான் சொன்னும்போது நம்புற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படி தான் பேசும், ஆனால் நம்பாது. ஒரு வாட்டி ஃபோன் அடித்து கேட்கும்போது நீ அந்த மாதிரி சொல்லிட்ட, திரும்பி மாற்றி சொன்னீன்னா அது நான் தான் சொல்லி கொடுத்து நீ பேசுறியோன்னு நினச்சிக்கோ. நீ எதுக்கிட்டே ஃபோன் அடித்த? இல்லடி, என்னால் எதுக்கு உனக்கு பிரச்சனை அப்படின்றதுனால தான் நான் ஃபோன் அடித்தேன். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன சொன்னாலும் அது மாற போகிறதில்ல. சரி, அப்போ அந்த கிஃப்டையாவது அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தியா இல்லையா? எந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கணும்? என்னடி, உன் ஃப்ரெண்டுக்கு தான் ஏதோ கிஃப்ட் வந்துச்சு, அதை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த. ஆமாம் ஆமாம், கொடுக்கணும் தான். இன்னைக்கு அவள் ஊருக்கு போயிருக்கா, நாளைக்கு தான் வருவா. நாளைக்கு தான் கொடுக்கணும் அதை. அப்படியா? சாரிடி, என்னால் உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. பரவாயில்ல, போயிட்டு போகுது, விடு. நல்ல வேலை நீயாவது ஃபோன் அடித்து சொன்னியே, இல்லைனா எங்கள் அப்பத்தா பேசுனது எனக்கு தெரியாமே போயிருக்கோம். நீ ஒரு லூசிடி, உங்கள் அப்பத்தா எவ்வளோ தந்திரமாக எனக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க. ஆஃபீஸ்லேருந்து கிஃப்ட் வந்தால் தான் நீ உன் வீட்டில் போய் சொல்லும்போது டக்குன்னு நீ எனக்கு ஃபோன் அடித்து சொல்லியிருக்கலாம்ல. நானும் உனக்கு சாதகமாக ஏதாவது நான் பேசியிருந்திருப்பேன். இப்போ பாரு, உங்கள் அப்பத்தா என்கிட்ட ஃபோன் அடித்து தந்திரமாக கேட்டுட்டாங்க. இப்போ நான் என்ன சொன்னாலும் அதை நம்ப போகிறதில்ல. சரி விடுடி, நடந்தது நடந்துருச்சு. இனிமேட்டு பேசி என்ன ஆக போகுது? இல்லடி, இதனால் உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு தான் நினச்சேன். அது ஆல்ரெடி வந்துருச்சுடி. என்ன வந்துருச்சா? என்ன சொன்னாங்க? என்ன பண்ண போகிறாங்க? எல்லாரும் வீட்டில் என்ன ஆயுதத்தை எடுப்பாங்களோ அதே ஆயுதத்தை தான் எங்கள் அப்பாவும் எடுத்திருக்காரு. என்னது ஆயுதமா? ஆமாண்டி. என்னடி சொல்கிற? எங்கள் அப்பா ஜாதகம் பார்த்தேன், உனக்கு இந்த வருஷத்துக்குள்ளார கல்யாணம் பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா 27 வயசில் தான் கல்யாணம் நடக்கும், அப்படி இப்படின்னு எங்கள் அப்பா என்கிட்ட வந்து பேசினாரு. யார், உங்கள் அப்பாவா அப்படி வந்து சொன்னது? ஆமாண்டி, எல்லாம் அந்த கிளவி பண்ண வேலை தான். எனக்கு கிஃப்ட் வரல பாட்டின்னு நீ சொல்லவும் எங்கள் வீட்டு கிளவி பிளான் பண்ணி எங்கள் அப்பாட்ட போட்டு கொடுத்துருச்சு. அதோட விளைவு தான் இந்த கல்யாண விஷயம். ஆமாம், உங்கள் அப்பா இப்படி சொன்னாரே, நீ என்ன அதுக்கு பதில் சொன்ன? அப்பா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், 27 வயசு ஆனாலும் பரவாயில்ல, நான் கிளவி ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை. இப்போ தான் ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் தர ஆரம்பிக்கிறாங்க. இப்போயே நான் வேலையை விட்டு நிப்பாட்டினேன்னா அவ்வளோதான், அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி வச்சுருக்கேன். உங்கள் அப்பா அதை நம்பிட்டாரா? நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி இதே சொல்ல வேண்டியதா. உனக்கு தான் எங்கள் அப்பா பற்றி தெரியுமே, காசு நிறையா கொடுக்குறாங்கன்னா சரின்ட்டுருவார். என்ன மோடி, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பண்ணி வைக்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை. உன்னையவாது உங்கள் வீட்டில் கவனிச்சுக்கிறாங்களே. அட போடி, இந்த மாதிரி கவனிச்சுக்கிறதுக்கு வீட்டில் யாரும் இல்லாத மாதிரி இருந்துடலாம். அப்படி சொல்லாதடி, வீட்டில் யாரும் இல்லாத கஷ்டம் என்னோட போட்டோம். உனக்கெல்லாம் அந்த நிலமை வந்துடக்கூடாதடி. சரி சரி, நீ உன் வேலையை பாரு, எனக்கும் நிறைய வேலை இருக்குது. அப்புறமா ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது பேசிக்கலாம். காலையிலே நீ எதாவது நினச்சிக்கிட்டு இருப்பியேன்னு தான் வேகமாக ஓடி வந்தேன். சரிடி, அப்போ நான் வரேன். சரிடி. அவங்க வீட்டிலையாவது அம்மா அப்பா எல்லாரும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த குடுப்பனை எதுவுமே இல்லை. ஹாஸ்டல்லே படித்து ஹாஸ்டல்லே வளர்ந்து இப்போவும் ஹாஸ்டல்லே இருக்கேன். என் நிலமை தான் இந்த மாதிரி இருக்குது. கீதாவது நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அக்கா, நாளுக்கு நாள் நீ பண்ணுற செயல் எனக்கு ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. பையனே எனக்கு எதிராக நீ திருப்புறியா? நான் இப்படியே அமைதியாக இருக்கேன்னு மட்டும் நீ நினைக்காத. அது எப்படி என் வாயாலேயே சொல்ல வைக்கிற உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டான்னு? உன்னைய நான் சும்மா விடவே மாட்டேன்க்கா. உன் பொண்ணு தேனு அங்கே சந்தோஷமாக இருக்கான்னு தானே நினைக்கிறேன். இல்லை, எவ்வளோ கொடுமையை தெரியுமா அனுபவிக்கிறா? எல்லாம் நான் பண்ணது. இப்பயும் நான் சும்மா விடுவேனா? நீ பண்ணுறதுக்கு உன் பிள்ளைங்க தான் அனுபவிக்கணும். இதோ தேவிக்கு ஃபோன் பண்ணுறேன், இங்கே நடந்ததை அப்படியே மாற்றி சொல்கிறேன். அப்போ தானே உன் பொண்ணு அங்கே அனுபவிப்பா. சாப்பிடு கையிலே. மா வேண்டாம்மா, வயிறு ஃபுல்லாக இருக்குமா. அடியே, நீ தானே புளியோதரை சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குன்னு சொன்னேன். நீ சொல்ல கண்டு தானே நான் புளியோதரை செஞ்சேன். 2 வாய் வாங்கிட்டு இப்போ போதும் போதும்னா? அம்மா, ஆசையாதாம்மா இருந்துச்சு, இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் அது வேணான்னு தோணுதும்மா. நீ ஒன்று எடுத்து சாப்பிட்டு கஷ்டப்பட வேண்டாண்டி, நான் ஊட்டி விட்றேன் வா. அங்கே உன் மாமியார் வீட்டிலலாம் என்ன உன் மாமியாரை ஊட்டி விட்டுருப்பாங்க. இங்கே அம்மா நான் ஊட்டி விட்றேன்ல, இன்னும் 2 வாய் சாப்பிட்டேன் என்ன? மா, நீ என்ன வேணாலும் நினச்சிக்கம்மா. நான் புளியோதரை வேணும்னு கேட்டோன்னே நைட்டு 10 மணிக்கெலாம் அத்தை செஞ்சு கொடுத்தாங்க தெரியுமா? ஆமாம், 10 மணிக்கு செஞ்சு கொடுத்ததெல்லாம் ஒரு பெருமையாக பேசிக்கிட்டு.
செஞ்சு கொடுத்தாங்களே, ஊட்டி விட்டாங்களா? அதுக்கு தான் என் புருஷன் இருந்தார்ல, அவர் எனக்கு ஊட்டி விட்டாரு. என்ன இருந்தாலும் அம்மா ஊட்டி விடுற மாதிரி வருமா? உனக்கு வேலை மெனக்கெட்டு நான் செஞ்சு உனக்கு ஊட்டி விட்டா நீ என்னையவே இலக்காரமா பேசுறியா? அப்ப நான் செஞ்சு கொடுத்தா 2 வாய் தான் வாங்குவேன், அப்படித்தானே? என்னம்மா பேசுற? நிஜமாலுமே எனக்கு இப்போதைக்கு போதுமா. இது என்ன வயிறா என்ன நினைச்ச? கொஞ்சம் பொறுமையா இருமா, அப்புறமா கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். ஒரேடியா என் வாயில திணிச்சின்னா அப்புறம் வாந்தி வந்துட போதுமா. ஆமா, போட்டதே இம்மனிக்காண்டு தான், அதுல 2 வாய் தான் வாங்கினேன். ஏமா இம்புட்டு போய் சொல்ற? ஒரு தட்டு தானே எடுத்துட்டு வந்த, அது ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இப்ப அடுத்த தட்டை எடுத்துட்டு வந்து சாப்பிடுனா எப்படி சாப்பிட முடியும்? நான்லாம் அந்த காலத்துல புளியோதரை சாப்பிடணும்னு நினைச்சேன்னா 2 தட்டு 3 தட்டு சாப்பிடுவேன். டாக்டர் அன்னைக்கே என்ன சொன்னாங்க? தெம்பு இல்லை, சத்து இல்லை, அப்படி எப்படி சொன்னாங்கல்ல. இப்படி சாப்பிடாம கிடந்தா எங்கிட்ட இருந்து தெம்பு வரும்? மா நிஜமாலுமே போதுமா, வையம்மா, நான் அப்புறமா கூட சாப்பிட்டுக்கிறேன். அதான் நான்லாம் செஞ்சு கொடுத்தா உனக்கு இலக்காரம். உன் மாமியார் செஞ்சு கொடுத்தாதான் நீ பக்கன்னு 4 தட்டு சாப்பிடுவேன், அப்படித்தானே? ஷோ, உனக்கு எப்படிமா சொல்லி புரிய வைக்கிறது? எதுக்குமா தேவையில்லாம அத்தையவே இழுத்துக்கிட்டு இருக்கப்ப? அத்தை மேல உனக்கு என்ன கோவம்? மைனி மேல எனக்கு என்ன கோவம்? எனக்கெல்லாம் ஒரு கோவமும் இல்லை. ஆஹா, செம்ப அடிக்கிறாங்களே, என்ன விவரம்னு தெரியலையே. யாருமா ஃபோன்ல? யாரா இருந்தா உனக்கு என்னடி? எனக்கு 1008 சொந்தக்காரங்க அடிப்பாங்க. நான் இங்கே டேபிள் வச்சுட்டு போறேன், ஒழுங்கா சாப்பிடு. நான் அந்த ஃபோனை பேசிட்டு வரேன். சொல்லுங்க செம்பா. எப்படி இருக்கீங்க தேவி? நல்லா இருக்கீங்களா? தீபாவளிலாம் எப்படி போச்சு? தீபாவளியா? அதை கேட்க தான் ஃபோன் அடிச்சீங்களோ? நான் கூட என்னமோ ஏதோன்னு சொல்லி பயந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னு தான் ஃபோன் அடித்தேன். அப்படியா? என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க. பக்கத்தில் எதுவும் கையில் இருக்காளா? நான் வேற இங்கே நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு ஃபோன் அடித்தேன். கையில் இருக்கிறதே மறந்துட்டேன். அவ இருந்தா என்ன சொல்ல போறா? ஐயோ தேவி, அவகிட்ட எதையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அவளுக்கு எங்க அக்கானா ரொம்ப பிடிக்கும். நீங்க சொல்றதும் கரெக்டு தான் செம்பா. இங்க வந்தோடனே அவங்க புராணத்தை தான் பாடிக்கிட்டே இருக்கா. ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. எங்க அக்கா யார் மனசுல இடம் பிடிச்சாங்களோ என்னமோ, ஆனா கயல் மனசுல ஃபுல்லா இடம் பிடிச்சிட்டாங்க. எங்க அக்காவை பத்தி நீங்க என்ன பேசினாலும் கயலு எங்க அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆமா செம்பா, அதை நானும் நோட் பண்ணியிருக்கேன். இப்படி என்னத்தை சுக்குப்படி போட்டு என் பொண்ணை அவன் மைக்க வச்சிருக்கான்னு தெரியல. எது சொன்னாலும் எங்க அத்தை அப்படி செஞ்சு தந்தாங்க, எங்க அத்தை இப்படி செஞ்சு தந்தாங்கன்னு அவங்க புராணத்தையே தான் பாடிக்கிட்டு இருக்கா. பாத்தீங்களா தேவி, உங்க பொண்ணை உங்களுக்கு எதிராகவே திருப்பி விட்டுருக்காங்க. ஆமா செம்பா, என்னமோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, இந்த விஷயம் தானா? அது தேவி, எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்றது? ஏன் அப்படி என்ன தலை போற விஷயம்? அது என்னன்னா, கயலு அங்க தங்குறது எங்க அக்காவுக்கு தெரியாதுல்ல. ஆமா, கயலு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதுக்கு மைனி என்ன சொன்னாங்க? அவங்க பையன்கிட்ட தான் ஏதோ கத்திக்கிட்டு இருந்தாங்க. யார்கிட்ட? மாப்பிள்ளை கிட்டயா? ஆமா தேவி, கயலு எனக்கு ஒரு ஃபோனை கூட அடிக்கல, என்கிட்ட பர்மிஷனே வாங்கல. நான் ஒரு மாமியாரா இருக்கேன், என்கிட்ட சொல்லணுன்ற அறிவு இருக்காது அவளுக்கு, அப்படி இப்படின்னு அவ்வளோ பேச்சு பேசினாங்க. என்ன மைனி அவ்வளோ பேச்சு பேசினாங்களா? ஆமா தேவி, அதுவே இல்லாம இன்னொன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தேனை இங்க இருக்க சொல்லி வற்புறுத்திருப்பாங்க போல. தேனை இல்லை, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நான் இங்க இருக்கல, வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டா. அதுக்கு அத்தான்ட்ட, அதான் உங்க அண்ணன் இருக்காரே, ஆமாமா, அவர்கிட்ட நம்ம பொண்ணை மட்டும் நம்ம வீட்டுல தங்க விட மாட்டாங்க, அவங்க பொண்ணை மட்டும் வச்சுக்கிறாங்க, அதுவும் என்கிட்ட சொல்லாமே வச்சிருக்காங்க, என்ன இது பழக்கம் அப்படி இப்படின்னு உங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யாரு? மைனி அப்படி பேசினாங்க? பாத்தீங்களா, நீங்களே நம்ப மாட்டீங்க. இல்ல செம்பா, நான் உங்களை நம்பாமலாம் இல்லை. பின்ன எனக்கு எதுக்கு இந்த வேலை? நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்? ஏதோ உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால தான் இங்கே நடக்கிற விஷயத்த, அவங்க திட்டுற விஷயத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் எங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லாமல் இருக்கலாம்ல. எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் சரி உங்கள்கிட்ட சொல்லுவோம், ஆறுதல் படுத்திக்குவோம் அப்படின்றதுனால தான் நான் சொன்னேனே. நீங்கள் என்னடானா சந்தேகப்பட்டு என்னையவே கொஸ்டின் கேட்குறீங்க. இல்லை செம்பா, சும்மா ஒரு வார்த்தைக்கு கேட்டேன், மைனி அந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னு. நீங்க சொல்றத நான் நம்புறேன். மைனி இந்த அளவுக்கு பேசுறாங்க, ஆனா என் பொண்ணு அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறா. ஆமா தேவி, நான் சொல்றத நீங்களே நம்பல. ஏன்னா உங்க முன்னாடி அந்த அளவுக்கு எங்க அக்கா நடிக்குது, அப்ப கையில முன்னாடி சொல்லவா வேணும்? ஆமா செம்பா, இதுவே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. மைனி மாதிரியே தான் தேனும் இருக்கா. சொல்ல நல்லா நடிக்கிறா என்கிட்ட. அட நீங்க வேற தேவி, எங்க அக்கா 8 அடினா தேனு 16 அடி பாய்வா. உங்களுக்கு அவ சின்ன பிள்ளை பேசுனதெல்லாம் உங்களுக்கு தெரியாதே. என்ன பேசுவா? அவ சின்ன பிள்ளைல இருந்தே சொல்லுவா, அதை வேற எங்க அக்கா பெருமையா சொல்லு என்கிட்ட.
கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் சொன்னான். ஆனால் எப்போ தீபக் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த வார்த்தையே சொல்கிறதில்ல. அப்படியா? அப்படி என்ன சொல்லுவா? அவளுக்கு மாமியாராக வரவங்க தன்மையாக நடந்துக்கணுமா. அப்படி நடந்துக்கலனா அவளுக்கு பாயசத்தை ரெடி பண்ணிட வேண்டியதான் அப்படி எப்படின்னு சொல்லுவா. என்ன? ஆமாம் தேவி, அவளுக்கு கொஞ்சம் வாய் சவளாடு அதிகம்னு உங்களுக்கு தெரியாதா? உன் மாமியாரே உன்னை நல்லா மொத்த போதுடி அப்படின்னு எங்கள் அக்கா சொன்னா உடனே அவள் சொல்லுவா, நான் என் மாமியாருக்கு பாயசத்தை போட்டுட்டு அமைதியாக இருந்துருவேன், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லுவா. என்ன? அப்பவே இந்த பேச்சு பேசுவாளா? ஆமாம் தேவி, அப்படியே எங்கள் அக்காவை உரிச்சு வச்சிருப்பாவ. ஆனால் எனக்கு ஒன்று புரியவே இல்லை, அங்கே வந்து எப்படி அமைதியாக இருக்கான்னு தான் தெரியல. நான் அந்த அளவுக்கு அவளை ஆட்டி வைக்கிறேன்ல, அதனால தான். என்கிட்டலாம் அவள் வாழாட்டினா அவ்வளோதான், ஒட்டு நறுக்கிடுவேன். ஆமாம் தேவி, நீங்கள் அப்படியே இருங்க. நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்க கண்டு தான் அங்கே அவள் அமைதியாக இருக்கா போல. இல்லைன்னா அவ்வளோதான், வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவா. சரி தேவி, நான் இங்கே நடந்ததை சொல்லணும்னு நினச்சி தான் ஃபோன் அடித்தேன். சொல்லிட்டேன். சொன்னதுனால எனக்கு மனசு அமைதியாயிடுச்சு. ஆனால் உங்ககிட்ட சொல்லிட்டோமேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அக்காவை பற்றி உங்ககிட்ட தப்பாக பேசுகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவள் பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால தான் அவள் பண்ணுறதே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவள் 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன பேசுனீங்கன்னு எல்லாத்தையும் வச்சு ரொம்ப சொல்லுவாள். அப்போ நானே நினப்பேன், சே அக்கா என்ன இந்த அளவுக்கு மோசமாக பேசுது அப்படின்னு கூட நினப்பேன். பாவம்னு நினச்சேன் உங்களை. என்ன பண்ணுறது, உங்களை பற்றி எனக்கு தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் பழகி பார்க்கவும் தான் நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. போன ஜென்மத்தில் எங்கள் அக்கா ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கா, அதனால தான் உங்ககிட்டயே 2 பிள்ளையும் சம்மந்தம் போட்டிருக்கா. நீங்கள் நல்லவங்களா இருக்க கண்டு இந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறிய. ஆனால் அவள் எல்லாத்தையும் மயக்கி ஏமாத்துறா. நீங்கள் மட்டும் ஜாக்கிரதையே இருந்துக்கங்க தேவி. தேனும் ஏதாவது வாழை ஆட்டினான்னு வைங்க, மொட்டை நறுக்கிடுங்க. இல்லைன்னு வைங்க, உங்களை தூக்கி சாப்பிட்ருவாவ. நீங்கள் சொல்கிறது புரியுது செம்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், சீக்கிரமாக கையில் இங்கே அனுப்பி வைங்க. இல்லைன்னா அந்த அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். பாவம் அவள் மாசமாக வேற இருக்கால்ல, உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். புரியுது செம்பா. அப்போ நான் ஃபோனை வச்சிடறேன் தேவி. சரி செம்பா. அக்கா, நான் கரெக்டான இடத்துல பற்ற வச்சுட்டேன். இதுக்கப்புறமேட்டு உன் பொண்ணு எப்படி அனுபவிக்கிறாங்கிறத மட்டும் பொறுத்து இருந்து பாரு. டேய், எங்கடா கூட்டிட்டு போற? அதானே பார்த்தேன். என்னடா இவ்வளவு நேரம் வந்துட்டோமே, இவ இன்னும் வாயை திறக்காம இருக்காளே அப்படின்னு. இது என்னடா வம்பா இருக்கு? எங்க கூட்டிட்டு போறேன்னு கேட்டேன். அததான் நானும் கேக்குறேன், இது என்னடா வம்பா இருக்கு? என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஹலோ சார், உங்க பொண்டாட்டியை நீங்க கூட்டிட்டு போலாம். ஆனா அந்த பொண்டாட்டிக்கு தெரியணும்ல நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு. பொண்டாட்டிக்கே தெரியாம கூட்டிட்டு போனா அப்புறம் அந்த பொண்டாட்டி கேட்காதா? ஏமா பொண்டாட்டி, கொஞ்சம் அமைதியா வாமா. காதுல ஏமா கீ கீன்னு கத்திக்கிட்டே இருக்க? ஓஹோ, இப்ப நான் பேசுறதெல்லாம் உனக்கு கத்துற மாதிரி கேக்குது. அப்பா சாமி, இப்போதைக்கு நான் சண்டை போடுற நிலைமையில இல்ல, சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டு வந்திருக்கேன். எதுவும் பேசாத, என் கூட தானே வர. உன்னைய ஒண்ணு கிணத்துல எல்லாம் புடிச்சு தள்ளிட மாட்டேன். யாரு? நீ தானே. நீ பண்ணாலும் பண்ணுவடா. ஏன்னா உள்ளுக்குள்ளார ரத்தம் அந்த மாதிரி ஓடுது உனக்கு. என்னடி சொல்ற? ஒண்ணு இல்லையே, நீ நேரா வண்டியை பார்த்து ஓட்டு. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. அதானே, உன் வாய் மூடாதே. ஏய், ஒரு டவுட் இருக்குன்னு தானே சொல்றேன். அப்புறம் உன்கிட்ட கேட்காம ரோட்ல போறவன்கிட்ட கேட்க முடியும்? சரி சரி சொல்லு. இப்ப ஐயா என்ன சந்தோஷமா இருக்கீங்கன்னு என்னை வெளியே கூட்டிட்டு போறீங்க? ஓ, உனக்கு விஷயமே தெரியாதா? என்னடா விஷயம்? இல்ல, எங்க அம்மாவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. என்ன? எனக்கு கேட்கல. எங்க அம்மாவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்கன்னு சொன்னேன். என்னடா சொல்ற? நிஜமாவா? நிஜமா தாண்டி சொல்றேன். அதை செலிப்ரேட் பண்ணதான் வெளியில எங்கேயாவது பிரியாணி சாப்பிட்டு வரலாமான்னு போயிட்டு இருக்கோம். உங்க அம்மா எப்ப சம்மதிச்சாங்க? எனக்கு தெரியவே இல்ல. ஆமா, நீ பொழுதனைக்கு ரொம்பவே கதின்னு உட்கார்ந்துருக்க. அப்பப்ப ஹாலு, கிச்சனு, பாத்ரூம் எல்லாத்தையும் எட்டி பார்க்கணும்ல. அதுவும் இல்லாம உன்னோட அப்பா அம்மா வராங்க, அவங்கள அழைக்கிறதுக்காகவும் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு அம்மா வராங்களா? ஆமாண்டி. என்னடா நிறைய அதிசயமா நடக்குது. என்னன்னு எனக்கும் ஒன்னும் புரியல. காலையில பெரியம்மா என்கிட்ட சொன்னாங்க, அன்னைக்கு நீ அம்மாவும் அப்பாவையும் கூப்பிட்டுருக்கேன்டா, நீ சீக்கிரமா போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லி. டேய், அப்ப நிஜமாலுமே நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போதா? ஏய், நம்மளுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சுடி. அது நம்மளுக்கு தெரியும், ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல. அதனாலதான் ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியணும் தான் இப்ப நான் சண்டை போட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருக்கேன். நீ கிரேட்டா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
ஒரு பொண்ணு எத்தனை வாட்டி தான்டா கல்யாணம் பண்ணுவ? என்ன பண்றது, விதி வந்து ஒட்டிக்கிட்டு போகவே மாட்டேங்குது. பாத்தியா உன்னோட புத்திய? உனக்கு வேற யாரும் பொண்ணு கிடைச்சிருக்க மாட்டாங்க. உன் முகர கட்டிக்கு நானே பெருசு, இதுல 10 பொண்டாட்டி கேக்குதான். ஹலோ மேடம், நான் போய் நின்னேன்னு வையே, எனக்கு உள்ள பணத்துக்கும் எனக்கு உள்ள திறமைக்கும் 100 பொண்டாட்டி வந்து நிப்பாங்க. ஆமா ஆமா, நிப்பாங்க. ம், என்ன நாய் மாதிரி மோப்பம் முடிச்சிட்டு இருக்க? இல்ல எங்கேயோ எரியிற வாசம் அடிக்குதே, அதான் எங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை இப்ப தள்ளி கொல்ல போறேன் பாருடா. வேணாண்டி. ஏன்? இல்ல உன் கூட நான் வாழவே இல்ல, ஒரு 2 நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வேணா என்னை பிடிச்சி தள்ளுவேன். இவ்வளவு ஆசை இருக்கு, இருந்தாலும் ஏன்டா என்னை வெறுப்பேத்துற மாதிரி பேசுற? வேற யாரடி நான் போய் பேச முடியும்? எனக்கு இருக்கிறது ஒண்ணு கண்ணு நீதான். உன்கிட்ட தான் நான் எல்லாத்தையும் காட்ட முடியும். உனக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. ஆமா போ. கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. ஓ, அப்படி என்ன பண்ண போறீங்க சார்? உன்னைய அப்படியே தூக்கி பெட்ல போட்டு தாளாட்டி தூங்க வச்சிருவேன். அதானே பார்த்தேன், அதுக்கு மேலதான் உனக்கு ஒண்ணும் தெரியாதே. எனக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறத பொறுத்திருந்து பாருடி நீனு. சரி அதை அப்புறம் பாப்போம், நேரா பார்த்து ஓட்டு, திரும்பி எதையாவது பண்ணி வைக்காத. கொழுப்படுத்தவளே. இப்ப என்னமோ சொன்ன? ஒன்னும் சொல்லையே. இல்லையே, ஏதோ ஒண்ணு சொன்ன மாதிரி இருந்துச்சு. கொழுப்படுத்தவளேன்னு சொன்னேன், போதுமா? இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. என்ன? கொழுப்படுத்தவளேனா உங்க வீட்டுல எனக்கு என்ன நிறைய கொழுப்பாவா போட்டு வளர்த்தாங்க, இல்ல உங்க அம்மா தான் எனக்கு கறி மீனுமா வாங்கி கொடுத்தாங்களா? நானே இங்க வந்து 2 கிலோ இழைச்சிட்டேன் தெரியுமா? இதுல வந்து கொழுப்படுத்தவளேங்கிற. இங்க பாருடா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒழுங்கா தண்ணி கொடுத்துன போனோம். எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீ வாங்கி கொடுக்குற, நானே சமைச்சு நானே சாப்பிட்டு குண்டாய் காட்டுறேன். சுபா, வர வர கொசு தொல்லை தாங்க முடியல. சு 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 சு. என்னடி? இல்லடா, ஒன்னு பெரிய மண்டை கருப்பு கொசு உட்கார்ந்து பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கு, அதை தான் விரட்டி விடுறேன். டே ராஜா, இவ கிட்ட வாயை கொடுத்து நம்ம வாய் எடுக்க முடியாது, பேசாம அமைதியா வந்துடணும். தெரிஞ்சா சரிதான். என்னடி சொல்ற? இல்ல, என்கிட்ட வாய் கொடுத்து வாங்க முடியாதுங்கிறது உனக்கு தெரிஞ்சா சரிதான்னு சொன்னேன். எப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தத அப்படியே சொல்ற? அவ்வளவு கேவலமான மனசா இருக்கு, வெளியில கேக்குற அளவுக்கு நீ பேசுவ? நேரா ரோட்டை பார்த்து ஓட்டுடா. உன் கூடவே இத்தனை வருஷமா இருக்கேன், நீ என்ன பேசுற என்ன நினைக்கிற அப்படிங்கறது கூடவா எனக்கு தெரியாது? எப்பா, இவகிட்ட ஜாக்கிரதையா தான் வரணும். இதையும் சொல்லிவிட போறா, அமைதியா இருப்போம்.